ஹாய்மா, வணக்கம். வணக்கம். நான் எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். 12th இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 589 ஸ்மால். ஸ்கூல் கோச்சிங் பற்றிலாம் போச்சு. நல்லா குட். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படிலாம் இருந்தது? நான் எப்பவுமே படிக்கிற மாதிரி தான் படிப்பேன். நான் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்களா? நீங்கள் இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக படித்தாவே போதும் அப்படின்றீங்க. இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணணும் அந்த மாதிரி எதுனா கேஷுவலாக படித்தாவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் கேஷுவலாக தான் படித்தேன். ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நான் படிக்கவே இல்லை. ஓகே. ஸ்பெஷல் கோச்சிங் அந்த மாதிரிலாம் எதுனா? இல்லை, நான் எதுவுமே இல்லை. ஃபர்தராக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நான் டிகிரி தான் போட்டிருக்கேன். பிகாம் போட்டிருக்கீங்க. ஓகே. ஓகேம்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஹாய்மா, வணக்கம். உங்கள் பேர்? காயத்ரி. ஓகே. ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். எவ்வளோ மார்க்? 570. ஓகே, நல்ல ஸ்கோரு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அது நார்மலாக நம்ம எவ்வளோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். நார்மலாக நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அப்படியே படித்தாலே போதும். 10th 11th நல்ல மார்க்னு சொல்லியிருந்தாங்க உங்களை பற்றி. ஓகே, எப்படி கண்டினியூஸாக உங்களால் கொடுக்க முடியுது? அது வந்து யாரும் மற்றவங்களாம் படி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போடாமல் கொஞ்சம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணால் போதும். நீ படித்து தான் ஆகணும், நீ படிக்கணும், நீ இப்படி மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாராலையும் அந்த ப்ரெஷர் படிக்க முடியாது. ஸோ அந்த ப்ரெஷர் இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஓகே அப்படின்னு பண்ணி போய் வீட்டில் அம்மா எதுவும் பண்ணல? நீங்கம்மா, உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பேர்? ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. பாப்பா, எவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அவங்களுக்கு? உங்களுக்கு படிமா அப்படிதான் சொல்றேன். அவங்களுக்கு ஓகே. 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இன்ஜினியரிங் தான். ஓகே. எங்கே சூஸ் பண்ணிட்டீங்களா? எந்த அது டாப் காலேஜில் கிடைச்சா ஓகே தான். ஓகே, வாழ்த்துக்கள்மா நீங்கள் சேனல். ஓகே. ஹாய்மா, வணக்கம். உங்கள் பேர்? ஓகே. எங்கேருந்து வரீங்க? சார் நீங்கள்? ஓகே. ஸ்கூலில் வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க. எவ்வளோ மாமா? 570. ஓகே, நல்ல மார்க்கு. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. சார் நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்தராக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அப்படிங்களா? ஓகே. வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்களா படிக்கணும் அப்படின்னு சொல்லி? நல்லா படிச்சு நல்ல மார்க் எடு, அப்பதான் வந்து நல்ல காலேஜ்ல போய் நல்லா இது படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ப்ரெஷர்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, உங்கள் ஏஜ் பசங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும் படிப்பு பற்றி? நல்லா படிங்க, ரிலாக்ஸாக படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக படித்தாலே நமக்கு வந்து எல்லாம் இருக்கும், மெமரியில் இருக்கும். டென்ஷன் ஆனதான் தெரியல. ஓகே. சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த மாதிரி கொஸ்டின் என்ன சேனல் வந்து? ஷையா ஷியா சேனல். எல்லாம் பார்ப்பீங்களா என்னோட சேனல்? நீங்களாம் வந்தீங்களாடா? பாய்.